ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடே குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் நடித்த 1984 நடித்த படங்களை பற்றி தாக்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 படங்கள் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த வருஷம் ஒரே வருஷத்தில் 18 படங்கள் ரிலீஸ் ஆகிருங்க. அது என்னென்ன படங்கள், எப்படி நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிங்கிற வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோங்க. 6 படங்களாக நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம விஜயகாந்த் நடிச்சு 1984 ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 6 படங்களை பற்றி நம்ம பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1984 தன்னுடைய 32வது வயசில் மதுரை சூரன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை அனுராதா கதாநாயகியை நடிச்சுக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் சோரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1984 தன்னுடைய 32வது வயசில் மெட்ராஸ் வாத்தியார் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை சசிகலா கதாநாயகியை நடிச்சுக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் மரசாமி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் எப்படி நடிச்சுக்காப்புல அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் அதே வருஷம் 1984 நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் தீர்ப்பு என் கையில் அப்படிங்கிற படம் தாங்க. இதுலேயும் சசிகலா நடிச்சுக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் மதன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1984 நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் வெற்றி அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நம்ம விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் விஜய் வெற்றி அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் செம்ம சூப்பராகவே அமைஞ்சிருக்கு நம்ம விஜயகாந்துக்கு. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் எப்படி நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 5வது படத்தை பற்றி பார்த்தலாம். 5வது படம் 1984 நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் 100வது நாள் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட நம்ம நளினி நடிச்சிருக்காப்புல. இதில் ராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டாக்டர் மணிவண்ணன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 6வது படத்தை பற்றி பார்த்தலாம். 6வது படம் அதே வருஷம் 1984 நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம நளினி நடிச்சிருக்காப்புல நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக. இதில் ஊர்வசி நடிச்சிருக்காப்புலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் பாம்பாட்டி அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. நம்ம விஜயகாந்த் நடித்து 1984 நடித்த படங்களில் நம்ம 6 படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நாளைக்கு அடுத்த 6 படங்களை பற்றி பார்க்கலாங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் விஜயகாந்த் செம சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தெரிஞ்சுக்கிட்ட கலிடே குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.